நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ் சைடுல பாத்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும். அந்த ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 16/10/2025 2 நாட்களுக்கு முன்னாடிதான் டிஆர்பில இருந்து 4000 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பத்தி வேலைவாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணது அபிஷியல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி 20/11/2025 வரை விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கான தகுதி அடிப்படை என்ன, அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கேஸ்ட் வரையும் எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் கொடுத்திருக்காங்க, ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் லிஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபில் பண்ணாதது இப்ப எவ்வளவு கேரி ஃபார்வர்டு பண்ணி கரண்ட் வேகன்சிஸ் எவ்வளவு அடிஷனலா ஆட் பண்ணி இந்த 4000 வேகன்சிஸ் லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வரையாக எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஈச் அண்ட் எவ்ரி டீடைல்ஸ் இந்த ஒரே வீடியோல கவர் பண்ணிருக்கோம். அதனால இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்மளுடைய டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாம பிசினஸ் ரிலேட்டட் கொரியர்ஸ் எங்களை கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா naveen812244@gmail.com இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். உங்களோட கொரியர்ஸை நீங்க எங்கிட்ட கேட்கலாம். அதே மாதிரி இந்த டிஆர்பிக்கு தேவையான மெட்டீரியல் நினைச்சீங்கன்னா உடனே நீங்க சீக்கிரமா படிக்கணும், நீங்க இதை எப்படி நம்ம படிக்கணும், எந்தெந்த சப்ஜெக்ட் நம்ம போக்கஸ் பண்ணணும்னு சொல்லி ஈச் அண்ட் எவ்ரி டீடைல்ஸ் உடைய மெட்டீரியல் நாங்களே ப்ரொவைட் பண்றோம். இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது நமது தமிழ்நாட்டிலிருந்து டிஆர்பில இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் தான் திரையில பார்த்துட்டு இருக்கீங்க. டீச்சர்ஸ் ரெக்கமெண்ட் போர்டு இந்த நோட்டிபிகேஷன் 16/10/2025 தான் இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அபிஷியல் வெப்சைட் பாத்தீங்கன்னா www.tn.gov.in. சோ இதுல யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஈச் அண்ட் எவ்ரி டீடைல்ஸ் பார்க்க போறோம். அதை பார்க்கறது முன்னாடி டோட்டல் ஒட்டுமொத்த வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா 4000 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா 10/11/2025 வரை விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு பாத்தீங்கன்னா மாத சம்பளம் 57,700 முதல் 1,82,400 கொடுத்திருக்காங்க. லெவல் 10க்கு தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. தமிழ்நாடு காலேஜ் எஜுகேஷனல் சர்வீஸ்ல இருந்து தான் அந்த நோட்டிபிகேஷன் இருக்குது. 2708 காலி பணியிடங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசருக்கு மட்டும் கொடுத்திருக்காங்க. இதுல பேக்லாக் வேகன்சிஸ் 72, ஷார்ட் ஃபால் வேகன்சிஸ் 3, ஸ்பெஷல் ரெக்கமெண்ட் பிரசிடென்சி காலேஜுக்கு 3, கரண்ட் வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா 2650. சோ டோட்டலா சேர்க்கிறப்போ உங்களுக்கு 2708 காலி பணியிடங்கள் இருக்குது. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி 10/11/2025. எடிட் பண்றதுக்கான ஆப்ஷன் 11/11/2025 முதல் 13/11/2025 வரை சொல்லிருக்காங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் 20/12/2025 இருக்கும். இன்டர்வியூ பாத்தீங்கன்னா வில் பி அனௌன்ஸ்டு சொல்லியிருக்காங்க. சோ இதுல பேக்லாக் வேகன்சிஸ் டோட்டலா 72, ஷார்ட் ஃபால் வேகன்சிஸ் டோட்டலா 3, அதே மாதிரி டு டீச் டிஃபென்ஸ் உடல் ஊனமுற்றவர்களுக்கு பாத்தீங்கன்னா 3, கரண்ட் வேகன்சிஸ் 2630, ஒட்டுமொத்தமாக 2708 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பேக்லாக் கேரிட் ஃபார்வர்ட் வேகன்சிஸ்ல என்னென்ன சப்ஜெக்ட் இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஹிஸ்டரி, ஜியோகிராபி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ்லயே இ காமர்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், சான்ஸ்கிரிட், இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக 72 காலி பணியிடங்கள் ஆல்ரெடி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபால் வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 3 கொடுத்திருக்காங்க. அப்புறம் கரண்ட் வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பயோ கெமிஸ்ட்ரிக்கு கேஸ்ட் வைஸ் கொடுத்திருக்காங்க 21 காலி பணியிடங்கள். அதே மாதிரி பயாலஜிக்கல் எஜுகேஷன் சயின்ஸ் பாத்தீங்கன்னா 1 காலி பணியிடங்கள்.
பாட்னிக்கு வந்து 93 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. பிளான்ட் பயாலஜி அண்ட் பிளான்ட் பயோடெக்னாலஜிக்கு வந்து 28 காலி பணியிடங்கள். பயோடெக்னாலஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 காலிப்படங்கள். பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து 4 காலிப்படங்கள். கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்து 182 காலிப்படங்கள். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு வந்து 67 காலி பணியிடங்கள். கெமிஸ்ட்ரிக்கு வந்து பாத்தீங்கன்னா 187 காலி பணியிடங்கள். காமர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 163 காலி பணியிடங்கள். காமர்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு வந்து 9, காமர்ஸ் இ காமர்ஸ்க்கு 1, காமர்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்நேஷனல் பிசினஸ்க்கு வந்து 17, காமர்ஸ் வந்து கோஆபரேஷனுக்கு வந்து 12, காமர்ஸ்ல கோஆபரேட் செக்ரட்டரிஷிப்க்கு வந்து 28, டிஃபென்ஸ் ஸ்டடிஸ் வந்து 8, இங்கிலீஷ் லிட்டரேச்சருக்கு வந்து 406, எக்கனாமிக்ஸ்க்கு வந்து 103, எஜுகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 43, எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து 17, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு 5, என்விரான்மெண்டல் சயின்ஸ்க்கு வந்து 1, ஃபேஷன் டெக்னாலஜிக்கு வந்து 1, இதுக்கப்புறம் வந்து ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு 6, ஃபுட் சயின்ஸ் நியூட்ரிஷனுக்கு 4, ஃபுட் அண்ட் நியூட்ரிஷனுக்கு வந்து 8, ஜியோகிராபிக்கு வந்து 70, ஜியாலஜிக்கு வந்து 70, ஹிஸ்டரிக்கு வந்து 71, ஹிஸ்டரி ஸ்டடிஸ் வந்து 4, ஹிஸ்டரி எஜுகேஷனுக்கு வந்து 1, ஹோம் சயின்ஸ்க்கு வந்து 31, ஹெச்ஆர்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 1, ஹியூமன் ரைட்ஸ்க்கு வந்து 2, ஹிந்திக்கு வந்து 4, ஐடிக்கு வந்து 10, இந்தியன் கல்ச்சர் அண்ட் டூரிசம்க்கு வந்து 3, அதே மாதிரி இந்தியன் மியூசியம்க்கு வந்து பாத்தீங்கன்னா 2, ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷனுக்கு வந்து 7, மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து 205 காலிப்படங்கள், மைக்ரோ பயாலஜிக்கு 25 காலிப்படங்கள், மெரின் பயாலஜிக்கு வந்து 2 காலிப்படங்கள், மேத்தமெட்டிக்ஸ் எஜுகேஷனுக்கு 4 காலிப்படங்கள், மலையாளம் லாங்குவேஜ்க்கு வந்து 1 காலிப்படங்கள், நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 23 காலிப்படங்கள், பொலிட்டிக்கல் சயின்ஸ்க்கு வந்து 27 காலிப்படங்கள், பிசிக்ஸ்க்கு வந்து 152 காலிப்படங்கள், பிசிக்கல் சயின்ஸ் எஜுகேஷனுக்கு 4 காலிப்படங்கள், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு 4, சைக்காலஜிக்கு வந்து 13, இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு 57, சோசியாலஜிக்கு 3, சோசியல் ஒர்க்கு 15, சான்ஸ்கிரிட்டுக்கு 4, டூரிசம் அண்ட் டிராவல் மேனேஜ்மெண்ட்டுக்கு 10, தமிழ் லாங்குவேஜுக்கு வந்து 309, தெலுங்குக்கு வந்து 2, உருதுக்கு 3, விஷுவல் கம்யூனிகேஷனுக்கு 21, வைல்ட் லைஃப் பயாலஜிக்கு 5, ஜுவாலஜிக்கு வந்து 98. இதுல சொல்ல போனா உங்களுக்கு வந்து ஜிடிக்கு வந்து ஒட்டுமொத்த 570, அதுல பிசி கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்கன்னா 482, 208 சொல்லிருக்காங்க. பிசிஎம் ஜென்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் மென்ஸுக்கு 70, 22, அதே மாதிரி எம்பிசிக்கு கேர்ள்ஸுக்கு வந்து 320, மென்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா 158, எஸ்சி கேட்டகரிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு 270, மென்ஸுக்கு 127, அதுக்கப்புறம் எஸ்டிக்கு 52, கேர்ள்ஸுக்கு 39, பாய்ஸ்க்கு, அதுக்கப்புறம் மாட் எஸ்டிக்கு வந்து இது தனியா கொடுத்திருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 2630 காலி பணியிடங்கள். இது தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிக்கு ஆல்ரெடி வந்து தனியா வந்து கொடுத்திருக்காங்க. அதோட டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது, நீங்க ஒன் வேணா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் வாங்காம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் வாங்கிக்கோங்க. 20% வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு வந்து கொடுத்திருக்காங்க. டிரான்ஸ்ஜெண்டர் இருக்கீங்க அப்படின்னா சோ உங்களோட சர்டிபிகேட் நீங்க பி ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. ரிசர்வேஷன் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கீங்க அப்படின்னா அதுவும் வந்து பாத்துக்கலாம். எஜுகேஷன் குவாலிபிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தகுதி வந்து ஏஜ் பாத்தீங்கன்னா அப் டு 57 வயசு வரைக்கும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு வந்து மாஸ்டர் டிகிரி எடுத்து படிச்சு 55% வந்து மார்க் இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. பேச்சுலர்ஸ் இருந்தா 5% வந்து மாஸ்டர் லெவல் வந்து கண்டிப்பா வந்து இருக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து பாத்தீங்கன்னா 55, 15 சொல்லிட்டு பிஹெச்டி டிகிரி அதை பேஸ் பண்ணி இருக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா நெட், எஸ்எல்இடி, செட், மாஸ்டர் ப்ரோக்ராம்ஸ் இது எல்லாமே இருக்குது, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ் ஈக்குவலேஷன் குவாலிபிகேஷன் டீடைல்ஸ் பத்தி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் ஸ்பெஷலிஸ்டுக்கு வந்து தமிழுக்கு ரொம்ப முக்கியமா முன்னுரிமை வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா 500 காலி பணிகள் அதுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது எப்படி அப்ளை பண்றதுன்னா ஹவு டு அப்ளை trb.tn.gov.in இது மூலமா தான் நீங்க போயிட்டு அப்ளை பண்ணணும் வந்து சொல்லியிருக்காங்க. ஆன்லைன்ல அப்ளை பண்ண முடியும். என்னென்ன டாக்குமெண்ட் எடுக்கணும்னா 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிப்ளமா அல்லது எஜுகேஷன் குவாலிபிகேஷன் டிகிரி எதை முடிச்சா அவருடைய கன்சல்ட் மார்க் ஷீட், டிப்ளமா முடிச்சீங்கன்னா அதோட சர்டிபிகேட், ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட், யூஜி அதோட சர்டிபிகேட் மார்க் ஷீட், கன்சல்ட் சர்டிபிகேட், டிகிரி சர்டிபிகேட், பிஜி சர்டிபிகேட், எம்பில் முடிச்சு அதோட சர்டிபிகேட், பிஎட் முடிச்சிருந்தீங்கன்னா அதோட சர்டிபிகேட், எம்எட் முடிச்சிங்கன்னா அதோட சர்டிபிகேட், பிஹெச்டி முடிச்சிங்கன்னா அதோட சர்டிபிகேட், .NET, SLET, செட் இந்த இது முடிச்சது அதோட சர்டிபிகேட், ஜியோ ஆர்டர்
அந்த எவிடன்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதோட சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட், என்ஓசி சர்டிபிகேட், நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட், டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதோட சர்டிபிகேட், கண்டென்ட் சர்டிபிகேட், கேரக்டர் சர்டிபிகேட், டிரான்ஸ்ஜெண்டர் இருந்தீங்கன்னா அதோட ஐடி கார்டு, அதே மாற்றுத்திறனா பிஎல்ஓட சர்டிபிகேட், இது எல்லாமே ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்றதுக்கான அபிஷியல் வெப்சைட். ஜஸ்ட் வந்து அப்ளை நவுன்னு வந்து கொடுத்தாலே இப்போதான் ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு இதுக்குள்ள உள்ள போனீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓபன் ஆயிடும். இது தமிழ் வேணும்னு நினைச்சீங்கன்னா தமிழ வந்து கொடுத்துக்கலாம், இல்ல இங்கிலீஷ் வேணும்னா நீங்க இங்கிலீஷ்லயும் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சோலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இந்த 4000 வேகன்சிஸ்ல உங்களுக்கு ஒரு வேலை வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இப்பவே நீங்க படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதுக்கான மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா நாங்களே வந்து ப்ரொவைட் பண்றோம். இந்த வீடியோக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு கார்னர்ல உங்களுக்கு வந்து சஜஷன்ல வந்து டிஆர்பிக்கு தேவையான மெட்டீரியலா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் பேக்கா இருக்கட்டும், ஆன்சர் நீங்களே வந்து எழுதி பாக்குறதுக்கு தேவையான இது. சோ எல்லா மெத்தடுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். இப்பவே நீங்க உடனுக்குடனே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பிசினஸ் ரிலேட்டட் குரீஸ் எங்களை கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா naveen812244@gmail.com இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து கொடுத்துருக்கோம். உடனே நீங்க வந்து மெயில் ஐடிக்கு உங்களோட கொரீஸ் வந்து கேட்கலாம். உடனே நம்ம வந்து பேசி உங்களோட கொரீஸ் நாங்க வந்து தீர்த்து வைப்போம். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து பிடிச்சிடும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும். அந்த ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். So thank you friends, thank you so much, all the best for your career.